மெட்ராஸ் ஸ்டைலில் வஞ்சரம் மீன் குழம்பு வைக்கலாமா? ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 15 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுமே நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. புளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. இதை நம்ம பூண்டு வெங்காயத்தை கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நான் இது கூட 1 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணிக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை சிம்லேயே வச்சு ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மாங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்க வஞ்சரம் மீனை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து மீனெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு 2 நாள் வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி